இன்னைக்கு நம்ம சேப்பாக் மைதானத்தில் சிஎஸ்கே அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஆட்டத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தோட நம்ம எம்எஸ் தோனி இனிமேட்டு ஐபிஎல்லும் அவர் விளையாட போகிறது இல்லை அப்படின்னு அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தரும் யாரும் நம்ப முடியாத ஒரு தகவல் ஒன்று இப்போ வெளியாகியிருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த மேட்ச்சில் ருத்ராஜ் அவர் டாஸ் தோத்துட்டாரு. அதனால டெல்லி அணி ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஓப்பனிங் வந்தாங்க. இதில் ஆரம்பத்தில் இருந்தே விக்கெட்டுகள் அடுத்தடுத்துன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு விழுந்துகிட்டு இருந்தாலும் சீரான இடைவேளையில் ரன்னை ஏற்றுறதுல மட்டும் முனைப்போட டெல்லி அணி பேட்டிங் பண்ணாங்க. முக்கியமாக கேஎல் ராகுல் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவர் ஒருத்தரே அவுட் ஆகாமல் நின்று டெல்லி அணியின் ஸ்கோரை சீரான ஒரு வேகத்தில் உயர்த்தி கொண்டு போனார். இதனால டெல்லி அணி சீக்கிரமாக அவங்க 200 ரன்னை ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி நேரத்தில் ஒரு சில ஓவர்கள் பத்தினா நல்லா போட்டார். இதனால 183 ரன்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எடுத்தாங்க. ஸோ இந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்லோவர் பிச்சாக தான் இருக்குது. 180 அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஸ்கோராக தான் சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் கருதப்பட்டது. ஆனாலுமே சிஎஸ்கே நிச்சயமாக எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ரச்சின் கான்வே 2 பேருமே ஓப்பனர்களாக வந்ததால் 2 பேருமே நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ரச்சின் 3 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. கான்வே 13 ரன் தான் எடுத்தார். ருத்ராஜ் இன்னைக்கும் சிக்ஸர் அடிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி 6 ரன்னில் கேட்சை கொடுத்து 5 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. மறு முனையில் சிவம் துபே ஒரு சிக்ஸர் அடித்து அடுத்த பந்திலேயே அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஆனால் விஜய் சங்கர் அவருக்கு இப்படி அநியாயமாக லைஃப் கிடைக்கக்கூடாது, லைஃப் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அவரும் நிதானமாக அவுட் ஆகாமல் நின்று விளையாண்டு அரை சதமும் அடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு அடுத்ததாக வந்த ஜடேஜா வெறும் 2 ரன் தான். ஆனால் இதில் மிக முக்கியமாக நம்ம எம்எஸ் தோனி அவர் இன்னைக்கு சீக்கிரமாக 10 ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே பேட்டிங் பண்ண வந்துட்டாரு. ஆனால் ஸ்லோ பேட்டிங் ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி தான் தோனி விளையாண்டாரு. ஆனால் இதில் அதிர்ச்சி அடைகிற விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணிட்டு எல்லா பிளேயர்களுமே ட்ரெஸ்ஸிங் ரூம்பை நோக்கி போயிட்டு இருக்கப்ப அங்கே இன்னைக்கு தோனி அவருடைய மேட்சை பார்க்கறதுக்காக தோனி அவருடைய அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இப்படி எல்லாருமே இந்த மேட்சை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தோனி அவருடைய மேட்சை இப்படி குடும்பத்தார்கள் எல்லாருமே சேர்ந்து இது வரைக்கும் வந்து யாருமே எப்பயுமே இந்த மாதிரி பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இன்றைய ஆட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ இதை பார்த்த ஒட்டுமொத்த ஃபேன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே தோனி இன்னைக்கு அவர் விளையாட போகிற இந்த மேட்ச் தான் கடைசி ஆட்டம், இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவோ இல்லை இதுக்கு முன்னாடி சர்வதேச ஆட்டங்களில் இருந்து எப்படி ஒரு ட்வீட் மூலியமா தோனி அவர்கள் ரிட்டையர் ஆனாரோ அப்படிப்பட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட், அதாவது இந்த ஆட்டம் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி தோனி அவர்களே சொல்லியிருக்காரு என்னுடைய கடைசி ஆட்டம் சேப்பாக் மைதானத்தில் தான் நான் விளையாடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் கடைசி ஆட்டத்தை தோனி அவர் விளையாண்டுட்டு இந்த ஆட்டத்தோட அவர் ஓய்வு பெற போறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தோனி அனௌன்ஸ் பண்றாரா ஓய்வை பற்றி, இல்லைனா ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ட்வீட் மூலியமா தோனி அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்றாரா அப்படின்னு. ஸோ இந்த ஆட்டம் கடைசியாக சிஎஸ்கே தோத்து போயிட்டாங்க. ஆனாலுமே தோனி அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற வருத்தம் தான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்கிட்ட நிலவிக்கிட்டு இருக்கு.